ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான உயிர் எழுந்த கால வேலையிலே கடந்து கொண்டிருக்கிற யாவரையும் அன்போடு ஏஜிஎம் சபை சார்பாக உங்களை வாழ்த்தி வரவழைக்கிறோம். தாராளமே கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படி நாம் எல்லாரும் கண்களின் கூடி இந்த நல்ல தேவனை பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரண்டாவது வாரத்தில் உங்களை தொழுது கொள்ளத்தக்கதாக ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கில்லாத ஒரு நல்ல ஸ்லாக்கிட்டு தன் எல்லா வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றியும் ஸ்தோத்திரமும் வலிமையை ஏறெடுங்க. கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து பாருங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எவ்விதமாய் நடக்கிறார், எவ்விதமாய் கர்த்தர் போஷித்தார், எவ்விதமாய் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கியதை சொல்லி யோசித்து பாருங்க. அந்த ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி சொல்றோம். கடப்பட்ட மக்களை கர்த்தர் தடைகளை மாற்றும். பிரயாணப்பட்ட மக்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் புதிதமாய் வாய்ப்பு செய்யும். ஆரம்பம் முதல் கடைசி வரை பிரசவம் இருக்கிறது. ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படணும். ஒரு பாடலை பாடுவோம். என்று தொடர்ந்து பாடல்களை பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தனிமையிலும் முழுமையிலும் வருவதென்ன சோகம், நடுவிழந்த போரிட அழுது என்ன லாபம். தனிமையிலும் வருவதென்ன சோகம், நடுவிழந்த போரிட அழுது
உயர்த்தி நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இயேசு நல்லவராய் இருக்கிறார். அவர் நன்மைகளை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் இன்றும் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறபடினாலே நல்லவர் நோக்கி பார்க்கலாமா? வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம்மிலிச்சும் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம்மிலிச்சும் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம்முக்குள் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம்முக்குள் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. மகாபரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த கிருபையாய் தந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காய் சொல்கிறோம். இரவு கண்டவர்கள் இந்த நாளில் காணலப்பா. எத்தனையோ பேர் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஜீவனை தந்து பலனை தந்து ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணி உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து உங்களை தொழுது கொள்ள ஒரு நல்ல வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்றப்பா. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லா உட்காரலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதம் 119 சங்கீதத்திலே கடைசி வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாய் ஒரு சில காரியங்களை சொல்லி நம்ம தொடர்ந்து ஆராதனைக்குள்ளே கலந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறோம். காணாமல் போன ஆட்டை தேடி, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், அடியானை தேடுவதாக கற்பனைகளை நான் மறவேன் என்று சொன்னார். காணாத ஆடை போல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாய் கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக வந்தார். காணாமல் போன ஆடை போல வழி தப்பி தேவ பிரமாணத்தை மறந்து போன மக்களை தேடிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்தார். ஆனா அந்த மக்களும் செவி கூடாமல் போனதுனால நம்ம புறஜாதிகளாகி நமக்கு அந்த ரட்சிப்பு கடந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகார் என்று தள்ளப்பட்ட கல்லாகி நம்மை மோதிக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றி எல்லாருடைய கண்களுக்கு நம்மை ஆச்சரியப்படுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மேய்ப்பன் ஆடுகளை பொறுத்து அநேக இடங்களில் மேற்கில வாசிக்கலாம். சங்கீதக்காரர் 23 சங்கீதத்தில் சொல்றாரு. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பனும் ஆடுகளும் மேய்ப்பனை சரியான பாதை நடத்தல் சொன்னா அந்த மேய்ப்பனுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும் என்று சொல்லி எசேக்கியா பயங்கரமா சொல்லியிருக்கிறாரு. அப்ப யோவான் சொல்ல நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள் சத்தத்தை கேட்கும். மேய்ப்பனை கூப்பிட்டா உடனே சத்தத்தை ஆடுகள் கேட்கும். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவனாக இருக்கிறார். கூலிக்காரனோ ஒரு சிங்கம் வந்தால், ஒரு ஆபத்து வந்தால் விட்டுட்டு ஓடிப்போம். சுதந்திரவாளி சொன்னா இப்படி சுதந்திரவாளியாகிய தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை ஒரு சமயத்திலே கரடி வந்தது, அதை கிழித்து போட்டா. ஒரு சமயத்திலே சிங்கம் வந்தது, அதை கிழித்து நாட்டுக்குட்டிகளை பாதுகாத்தது போல நம்முடைய யூத ராஜசிங்கமாகி இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் கிரியை அழித்து நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மீண்டும் காணாமல் போன ஆடு ஒரு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம்.
ஆட்டை தேடி 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 சலிக்கு போகாம ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் அவளுக்கு ஒரு எல்லையில்லாத சந்தோஷம் உண்டாகிறது போல நம்மை ஆண்டவராகி தேடி கண்டுபிடித்து இந்த ஏஜிஆர் சபையில கர்த்தர் உட்கார வச்சுக்கிறதுனால தான் அவர் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கெங்கயோ போற ஓடினோம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு வந்து இங்க வைத்திருக்கிறார். சொல்றா, அவன் குற்றத்தை உணர்கிறவனாய் காணப்பட்ட 119 சங்கீதம் முழுவதும் பிரமாணம், கட்டளை, நியாய பிரமாணம் என்று அநேக காரியங்களை சொல்லியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்றாரு அந்த சங்கீதக்காரன், ஆண்டவரே முடிவில்லாத கற்பனைகளை நான் மறைக்க மாட்டாப்பா, கட்டளைகளை விட்டு விலக மாட்டேப்பான்னு சொல்லி அவன் பொருத்தனை பண்ணுகிறவராக இருக்கிற பெருமையான கட்டளை பிள்ளைகளே. சங்கீதக்காரர் சொல்றான், அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிறைந்து வருகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வர சொல்றாரு. யோவான் சொல்றாரு, அந்த நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஜீவனையே கொடுத்தார். நமக்காக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜீவனையே தந்திருக்கிறபடினால்தான் சொந்த மகன் என்று பாராமல் அவரை நமக்காய் கொடுத்திட்டவர் ஏழை உனக்கு என்று தரமாட்டார். நம்பி வந்தேன் ஓ மனமே, ஏழை உனக்கு என்று தரமாட்டார். நம்பி வந்தேன் ஓ மனிதா, பார சிலுவையிலே பரன் இயேசு உயிர் கொடுத்தார். பாசம் நிறைந்தவராய் பரன் உன்னைதான் கேட்கின்றார். பாசம் மிகுந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி ஓடி வருகிறார். நம்மை அள்ளி அணைக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு தாய்க்கு ஒரு 2 வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. அந்த வெள்ளிக்காசு தேடி கண்டுபிடிக்க தூக்கம் வரல, கூப்பிட்டா பெருக்கிறா, எல்லாம் உதவி பார்த்து அந்த காசை கண்டுபிடித்த பிறகுதான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தது போல நமக்கு ஒரு ரட்சிப்பை தந்த தேவனை கண்டு கொண்டபடினாலே, தேவனை முன்குறித்தபடினாலே அந்த தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காலை சொல்லிக் கொண்டே போகலாம், சமயம் இல்லாதபடினாலே என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர்களுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. நிறைய மக்களுக்கு செவி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு இல்ல, ஆபிரகாமுக்கு செவி கொடுத்திருக்கிறார், ஈசாக்குக்கு செவி கொடுத்திருக்கிறார், யோசேப்புக்கு செவி கொடுத்திருக்கிறார், மோசேக்கு செவி கொடுத்திருக்கிறார், யோசுவாவுக்கு உங்களுக்கு தேவன் செவி சொல்ல ஆரம்பிச்சு சொன்னா சாட்சி சொன்ன நாள் முழுவதும் போகவே போதும். அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை கட்ட செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தினத்துல நன்மையான குடும்பம் தூத்துக்குடியில நான் புதுக்கோட்டை சபையில் இருக்கும் பொழுது குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி அந்த பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வச்சோம். பக்கா சொல்றோம், இந்து குடும்பம். அந்த குடும்பம் பிள்ளைக்கு வயிற்று வலி தாங்க முடியாம எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாங்க, எங்கெங்கோ போய் பண்ணாங்க. மந்திரவாதி கூப்பிட்டு கோழி ரத்தத்தை எல்லாம் அறுத்து தலையில ஊற்றி பார்த்தாங்க, கொஞ்சம் சுகமாகல. பக்கத்து வீட்டில் நம்ம ஜெபம் பண்ண பொழுது வியாதியினால் வந்த வேதனையோ தோல்வியினால் வந்த துயரங்களோ, நீ எந்த நிலையில் இருந்தாலும் நேசன் பாடலை பாடி எங்க வீட்டுல ஜெபம் பண்ணும் பொழுது இந்த சகோதரியா உங்க வீட்டுல பிள்ளைக்கா ஜெபம் பண்ணாமான்னு கூப்பிட்டாங்க. இல்லையா தூங்குறவங்களே சொல்லாமா, தூங்குறீங்க தூக்குவது போகுது. சரி, அப்ப சொல்லப்படுது, நானும் ஒரு ஊழியக்காரன் போய் பார்த்த மாத்திரத்துல நிறைய எலுமிச்சை மரங்களா நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அவன் சொந்த ஊர் வந்து கோயில்பட்டி தான், அவங்க திருநெல்வேலிக்காக நிமிடம் இருக்கிறாங்க. அப்புறம் சொன்னோம், எங்க மதம் மாறுபடி சொல்லல, இருதயத்துல கொஞ்சம் இடம் கொடுத்தால் போது சொன்ன உடனே அவங்க சகோதரி சொன்னாங்க, என் பிள்ளைக்கு நல்லா ஆயிட்டா நான் முழுமையாய் மாறி விடுகிறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நானும் ஊழியக்காரர் நினைந்த நல்ல நாள் கையை வச்சு ஜெபம் பண்ணி கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியும் ஜெபம் பண்ணி கொடுத்தோம். கர்த்தர் கிருபையினாலே பூரண சுகத்தை தந்து அடுத்த வாரமே தாயும் மகனும் ஞானஸ்தானம்
தீர்மானம் எடுத்து சமையல் அங்கமாய் மாறி இங்க தூத்துக்குடியில திருமணம் முடிச்சு அந்த பிள்ளை போய் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த பிள்ளை ஒரு வாடகை வீடு குடி போறாங்க இன்னைக்கு. அதனால வெள்ளிக்கிழமை பாசம் வரணும்னு சொல்லி எந்த ஒரு காரியமானாலும் எனக்கு கூப்பிடுறாங்க. நம்ம பிரயாணப்பட்டு அவ்வளவு தூரம் போய் வெள்ளிக்கிழமை போய் அந்த வீட்டில் வச்சு பண்ணிட்டு அவர் அந்த புது இந்து வீடு தான். அந்த நிறைய விற்கிற காரியமான எல்லா ஒவ்வொரு அறைகளிலும் போய் தண்ணீர் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். படுத்த அந்த அளவுக்கு பயங்கரமான பாதிப்புகள். சாஸ்திரம் ஒரு நாள் இந்த குடும்பம் சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அந்த குடும்பத்தில் ஒரு விடுதலை தந்தாரு. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும். ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டம் வரும் பொழுது கணவனை நோக்கி கூப்பிடுகிறோம், மனைவியை நோக்கி கூப்பிடுறோம், பிள்ளைகளை கூப்பிடுகிறோம். ஆண்டவரை கூப்பிட மனம் இல்லாமல் இல்லாதபடிக்கு ஆபத்துக்கு நெருக்க காலங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர்களுக்கு செவி கொடுத்தது மாத்திரமல்ல, நான் சொன்ன செவி கொடுத்து அவர் கர்த்தாவே பொய் முரடுகளும் கபடு நாவுகளுக்கு என் ஆத்துமாவே தருவீர். பொய் தான். நீ பாருங்க, எங்க போனாலும் பொய் தான். எதுல பொய் தான், இதுல பொருட்டு தான். ஆனாலும் பொய் பேசாதபடிக்கு கூடுமான அளவு நம்ம உண்மையை பேச பழகணும். உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஒரு ஜெபிக்கிற ஊழியத்தை, கொடுக்கிற ஊழியத்தை, துதிக்கிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் கருத்துல. உண்மை தானே யாருக்கு கொடுக்க முடியாது? கொடுக்க முடியுமா? இந்த பருப்பை கொடுக்க முடியுமா? அரிசி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறதுனால தான் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம வர வருமானத்துல 10 ரூபாய் கொடுக்கணும் என்று சொல்லி எண்ணத்தை கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கிறபடினாலே தேவன் சொல்றார், எல்லா பொய் கபடு வசனிப்புக்கு நம்ம விலைக்கு காத்துக்கணும். கூடுமான அளவு உண்மையை பேச உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்திற்கு ஆதாயத்துக்காக ஏதாவது கிடைக்கும் ஆதாயத்தை நம்ம மாற்றி பேசாதபடிக்கு ஒவ்வொரு நாள் நம்ம பேசுற வார்த்தை நியாயத்திற்பனால கனவு உபயோகிக்கப்படணும். அதான் சொல்ற வாய்க்கு கூட்டு போட்டு சொல்லி தாவீது சொல்றார். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்னைக்கு தண்ணீர் மொழி ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கே நமக்காக ஒரு ஜீவ புத்தகம் இருக்கு. காலையில் தோசை இறந்த உடனே ஒரு டீ குடிச்சாரு, போனாரு, வந்தாரு, சாப்பிட்டாரு, சாப்பாடு நாளைக்கு போனாரு, நாளை செஞ்சாரு, திரும்பி வந்தாரு, டீ குடிச்சாரு, மடியில் ஜபம் பண்ணாரு, வேலை வச்சாரு, சாப்பிட்டாரு, படுத்தாரு சொல்லி எல்லாம் டோட்டலா எழுதப்படும். நம்ம ஜெபிக்கிற ஜபம், நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் ஞாபகத்தில் எழுதுவாங்க. ஒரு கடைசி நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே பிதா சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார், வலது வாசல் இயேசு இருப்பார், இடது வாசல் பிசாசு இருப்பார். அப்ப நாம் நினைக்கலாம், ஆண்டுக்கு பிரியமானதா வாழ்ந்தேன், ஆண்டவரை துதித்தே நினைக்கலாம். அவர் சொல்லுவார், பிசாசு ஆண்டவரே, அந்த நாள்ல சூசி அம்மா ஆண்டவர் நல்லா துதிச்சாங்க. இல்ல கைய உயர்த்தி துதிக்கிற பிசாசு போட்டு சாப்பிடும். நல்ல பாட்டு பாடினாலும் சொல்லுவாங்க, இல்ல கை தட்டாம பாட்டு பாடினாலும் சொல்லி பிசாசு குத்து சாக்கிறதுனாலதான் நம்ம இந்த 1-2 மணி நேரத்துல முழு மனதோடு கர்த்தரை துதிக்கணும். யார் இருக்கிறாங்களே பிரச்சனை கிடையாது, ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. 1000 பேரை வச்சு ஒருமனப்படாம ஆராதிக்கிறதை பார்க்கிறது 10 பேர் இருந்தாலும் ஒருமனப்பட்டு ஓசையுள்ள கைத்தாளத்தை கொட்டி துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் வரும். பிரசன்னம் சாதிக்காதது பிரசன்னம் சாதிக்கும். அல்லேலூயா. ஜபம் முழங்கால் ஜபம் ஒரு சாதனை உண்டாக்கணும். முழங்கால் படியை முடியனாலும் ஒரு ஊழியக்காரர் கைத்தாள் பக்கத்துல பால் பாசிக்கிறாரு. அவர் பிரசங்கம் பண்ணாருன்னா 3 மணி நேரம் முட்டி போட்டே பிரசங்கம் பண்ணார். கொஞ்ச நாள் முட்டி போட்டாலே வலிக்குது. நேற்று தினத்தில் சிவகாசத்துல இயேசு எனக்கு ஜீவன் ஒரு ஆலய பிரதிஷ்டைக்கு நாங்க பாடுறோம், பிரசங்கம் பண்ண வந்தாரு. மனுஷன் 3 மணி நேரம் பிரசங்கம், முழங்கால நின்றே பிரசங்கம் பண்றேன். காரில் கூட நான் ஒரு பாச திருவனந்தபுரத்துக்கு வந்தேன். 11 மணிக்கு போன் அடிக்கிற, ஐயரே வீட்டுக்கு போயிட்டீங்களா? நம்ம காரில் போயிட்டாரு, இந்த போன் வாய்ஸ் எடுத்து போறாரு, ஐயரே வீட்டுக்கு போயிட்டீங்களா, சுகமா போயிட்டீங்களா சொல்லி ஒரு தெய்வ மனுஷன் போன் பண்ணி விசாரிக்கிறேன். அவன் வந்துட்டு சில மாதிரி அவ கொஞ்ச நேரம் முழங்காலே முடியலன்னா பல மணி நேரம் அந்தரகத்தில் எவ்வளவு நேரம் முழங்கால் படுக்க பாருங்க. வெளியிறங்கவே 3 மணி நேரம் சொன்னா அந்தரகத்தில் முழங்கால் எவ்வளவு மாதிரி முழங்கால் முடக்கி பழகணும். முட்டி போட்டு ஆராதிக்கணும், முட்டி போட்டு கர்த்தரை துதிக்கணும். வந்தவுடனே முழங்கால் படி கையை உயர்த்தி, ஆண்டவரே
என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவாதார பலியாய் படைக்க வந்துட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது இந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை தேடி வந்தார். அந்த இஸ்ரவேல் வீட்டாரோ அவரை ஏற்றுக்கொள்ளல. புறஜாதிகளாகி நமக்கு இந்த ரட்சிப்பை ஒன்று ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அந்த நல்ல தேவனுக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தலாம். முழுதலத்தோடு கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்தணும். அப்படியே எல்லாரும் கொஞ்சம் முழங்கால் படியேற்று கர்த்தரை நாம் பார்க்கிறோம். இந்த தேவன் உண்டு பண்ணின நாம் இதில் மகிழ்ந்து கல்வி கூறுகள் சொல்லியிருக்கிறபடினாலே கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று நடந்தது. எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி யாரு கண்ணை திறக்க வேண்டாம். ஜபம் பண்ண தெரியலனால பரவாயில்ல, கண்ணை மூடி ஆகிய தூங்குது. கண்ணை தந்து வெளியே கண்ணை மூடியாக தூங்கினாலும் பரவாயில்ல, அது ஒரு ஆசீர்வாதம் வரும். கண்ணை தந்து மாத்திரம் வேடிக்கை பார்த்துறாங்க. ஒரு மனை கெட்டு போயிடும். ஒரு மனை இல்லைன்னு சொன்னா இந்த விடுதலை இல்லாம போயிடுங்க. விடுதலை இல்லைன்னு சொன்னா வந்தவனமாய் போய்விடுவோம். இங்க முத்துக்கு நடந்து வரும் பொழுது அப்படியே கண்களில் கண்ணீர் தாரியாய் வந்தவரே, இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வர்றாராப்பா, நடக்க முடியாம வர்றாராப்பான்னு சொல்லி கண்களில் கண்ணீர் தாரியா வந்தவரே, அவருக்கு ஒரு மாற்று வந்து விடாதா? அவரை மாற்றி விட மாட்டீங்களா? அவர் மனதில் விட மாட்டாரா? தன் பாவத்தை அறிக்கை பண்ணி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானஸ்தானம் எடுத்து மாட்டாரா என்று சொல்லி கண்கள் அடக்கி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட நில வர்ற மக்கள் வந்து வந்தவனமாய் போகக்கூடாது. ஒரு வாரத்தோடு வர்றாங்க. அந்த வாரத்தோடவே கிளம்பி போயிடக்கூடாது.
அவர் எஜமான் கண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஏன் நம்முடைய காரியங்கள் வாய்க்கல? எதுக்காக கேட்டுக்கிறோமா? ஏன் இதெல்லாம் ஜோம் பண்றேன், உபவாசம் பண்றேன், எனக்கு கிடைக்கிற காசுல 10 ரூபாய் கொடுக்குறேன், வாரம் காணிக்க போடுறேன், நடக்க முடியாம நடந்து வர்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றேன், வர்றதுனால தேவனாய் கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கல என்று சொல்லி என்றைக்காக நாம் கேள்வி கேட்டிருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கு படமாட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிடைக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. கனடாவில் ஒரு அருமையான சகோதரர் வந்தார். 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்கார அவரை தேடி போற பெரிய பணக்கார குடும்பம். அப்பா டீச்சர், அம்மா டீச்சர், கன்னியாகுமரி பெரிய வசதியான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு மகன் வந்து இவங்க பக்தியான குடும்பம். அந்த மகன் ஊராரியா போயிட்டார். கடவுளுக்கு பயப்படுற துன்மாகமான வாழ்க்கை. இப்படி போன பொழுது அப்ப ஆண்டவரை தேட மனம் இல்லாமல் போயிட்டாரு. அவர் ஊழியக்காரத்தில் கர்த்தர் பேசுறாரு. அவர் தம்பியை போய் பாரு, வாலிபர் நடுவில் ஊழியம் செஞ்சார். நல்ல வாலிபர் மத்தியில் போய் மக்களை ஆண்டவருக்காக எழும்ப காரியத்தை செஞ்சார். இப்ப செய்கிற சமயத்திலே பாருங்க, கர்த்தர் பேசுறாரு. நன்மையான ஷாம் பிரசாத் பாருன்னு சொன்னாரு. அப்ப அந்த அம்மா வந்து அறிமுகமாகாத ஒரு ஊழியக்கார் யாருமே வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. நம்மளால யாருந்த ஊழியக்கார வந்தாலும் ஐயா சோதர் வாங்க சொல்லி உள்ள கூப்பிட்டு ஜோமன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து அறிமுகம் இல்லாத எந்த ஊழியக்காரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். அப்ப கர்த்தர் சொன்னாரு, மகன் கூட பேசுனா சொன்ன உடனே ஒரு 2 மணி நேரம் போய் ரூம்ல வச்சு அநேக வார்த்தைகள் சொல்லி அவர் வந்து வேலை நல்லா படிச்சிருக்கிறாரு. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. ஆனா சொன்னார், அவனை சிறியவனை கொடுது எளியவனை கொடுதிலிருந்து குப்பைக்கு உயர்த்துவன் சொல்லி இதுல 1 சாமுவேல் வாசிக்கிறது போல ஆண்டவரை உயர்த்த போறாங்க சொல்லி வார்த்தை சொல்லி வந்தாங்க. அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு 27 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 27 வருஷம் கர்த்தர் வார்த்தையை சிறியவனை குடிதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சொன்ன உடனே இங்கிலீஷ் படிக்கவே தெரியாத மனுஷனுக்கு அநேக பாருங்க கனடாவில், துபாயில் பெரிய பெரிய ஆட்கள் நடுவில் இங்கிலீஷ் சாதாரணமாக பேச கர்த்தர் உதவி செய்தாரு. அந்த ஒரு மனுஷன் தான் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆலயத்தை சிவகாசியை கட்டி கொடுத்து பரிசு பண்ணாங்க. வாக்குத்தத்தத்தை நாம் ஒரு நாளும் அற்பமா எண்ணக்கூடாது. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர், வாக்கை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றார், ஏசாயன் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கோ அது வெறுமனே அல்ல, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இப்ப தேவனுடைய வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் கர்த்தருக்கு காத்திருக்கணும். காத்திருந்தால்தான் பலன் அடைய முடியும். ஒரு விவசாயி இருக்காங்க சொன்னா, ஒரு நிலக்கடல் ஆனாலும் பருத்தி ஆனாலும் மக்காசோளம் விதைத்துட்டு உடனே பலனை பார்க்கறது இல்லை. விதைத்துட்டு 3 மாதம் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறாங்க, தண்ணி பாய்ச்சறாங்க, எரு போடுறாங்க, பூச்சி மருந்து எல்லாத்தையும் செய்யும்போதுதான் அது குறிப்பிட்ட காலத்திலே பலனை கொடுக்கிறது போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கணும். காத்திருப்பை குறித்து ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். குறித்த நேரத்தில் முடிச்சிருக்கோம். சங்கீதக்காரர் சொல்றான்னு பாருங்க, 37ஆம் சங்கீதம் 7ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. 37:7 இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு. ஆரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினையில் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அப்ப ஆண்டவருக்காக காத்திருக்காம பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், வண்டிக்காக காத்திருக்கிறோம், மற்ற எல்லாரும் காத்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் காத்திருக்க நேரம் இல்லை. வேலை, சாப்பாடு செய்து எல்லாம் சொல்றோம். நீங்க சொல்றாரு, கர்த்தரை
ஜெபிக்கிற மக்களாய் காணப்படும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கிடைக்கிற வரைக்கும், பெற்றுக்கொள்கிற வரைக்கும், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் விடமாட்டேன் என்று சொல்லி முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் காத்திருந்தாங்க. யோசேப்பு வார்த்தை அவனை புடமிட்டது. புடமிட்டால் அவனை சுத்த பொன்னாய் மாற்றி அந்த ராஜ்யத்திற்கு, எகிப்து தேசத்திற்கு ஒரு ஜனாதிபதியாக கர்த்தர் உயர்த்த அடிமையாய் போன மனுஷன். சுதந்திரவாளி கிடையாது, அடிமை. அடிமைக்கு தூங்க முடியாது, நினைத்து சாப்பிட முடியாது, நினைச்சது போக முடியாது. அப்பேற்பட்ட மனுஷனோடு கர்த்தர் போடுறபடினாலே அவன் நினைக்கிற யோசிக்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணது போல உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராய் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நாட்களில் ஒரு அருமையான குடும்பத்தை ஒரு 3 மாதமாய் இந்த குடும்பத்தை பார்க்க போதுமான வாய்ப்பு கிடைக்கிறது. போகும்போது வீட்டுல 3 பிள்ளைகள் இருக்காங்க. நல்ல பக்தியில குடும்பம். 2 பையன் பாத்தீங்கன்னா பொட்டு வச்சுட்டு காலேஜுக்கு போறாங்க. சொன்னப்பா பொட்டுக்கு என்ன அடையாளம் தெரியுமான்னு சொல்லி சில காரியம் சொல்லி காட்டினேன். அப்ப அந்த பிள்ளைகள் வந்து ஒப்பு கொடுத்து ஞானசபை எடுத்து ஒரு பாஸ்டர் மேலே செய்ய மாட்டோம், சபை ஒழுங்கா போறோம்னு சொன்னாங்க. பிசாசுக்கு அநேக மக்கள் மாய வலைக்குள்ளே சிக்கி உண்மை சத்தியத்தை அறிந்து கொள்ள விடாதபடிக்கு, அந்த தெய்வத்துக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணிக்க விடாதபடிக்கு பிசாசு மாய வலைக்குள் சிக்கி அவன் வாழ்றானே, அவன் அப்படி செய்யறானே, இவன் இப்படி பண்றானே, அவன் அப்படி சுகமுகமா வாழ்றானே, யார் நான் வாழ்க்கை நினைக்கிறான். அவன் நரகமா, நம்ம நரகம் போக முடியுமா? நம்ம பரலோகம் போவதற்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு, இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு வேதனை, இவ்வளவு வறுமை, இவ்வளவு போராட்டம், தரித்திரம் இருக்குன்னு சொன்னா இதுக்குமான வாசல் வழியா போனாதான் பரலோக ராஜ்ய கடந்து போகிற அருமையான கர்த்தருடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய சொன்னா கர்த்தருக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரர் சொல்ல பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் அந்த 31 வாசிக்கும் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கு வாசிக்கலாம். ஏசாயா 40:31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழுப்புவார்கள். ஓடினாலும் வேற்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புதிய பலம். ஜெபம் பண்ணி பாருங்க. பாஸ்டர் 40 நாள் ஜெபம் பண்ணாங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு புதிய பலம் வருது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நல்ல பாட்டை பாடி ஆராதிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருது, ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. பாட பாட ராகம் மாறும். பாட பாட பாடங்கள் தேவைதான் வந்தாச்சுன்னா செல்போனை வச்சுட்டு நல்ல பாட்டு பாடி போட்டு கேட்டு பாடிட்டே இருப்பாங்க. நாளைக்கு போது 5 மணி ஆகுதுன்னா அவன் பாடிட்டு 10 மணிக்கு போது நல்ல பாடி பாடி கத்துறது ஆராதிப்பது மாதிரி நம்ம வீடுகளில் இருக்கும் பொழுது நல்ல பாடி துதிங்களேன், சத்தத்தை வைத்து பாடி கர்த்தாவே செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி கர்த்தரை பாடி நம்முடைய கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகள் கழுகு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வயதாகியவர்களுடனே அது ஆகாரம் போலாம். கண்ணலை சிகரத்திலே உட்கார்ந்துடும். தன் இறகெல்லாம் நிறைய போட்டு இந்த பாதைகளை போட்டு தேய்க்க ஆரம்பிக்குமா. இந்த பகையெல்லாம் ரத்தம் வடியும். இறகுகளே வலி ஒரு பக்கம் இருக்கிறது. ஆகாரம் சாப்பிட மனம் இல்லை. நான் எப்போது அந்த கழுகை போல பறக்க ஆரம்பிப்பேன், எப்படி நான் உயர எழும்ப சொல்லி ஆர்வத்தோடு பல நாட்களாய் பசியும் பட்டினியுமாய் அந்த கழுகை காத்திருக்குமா. இந்த பல இறகெல்லாம் விழுந்து போன பிறகு புதிய இறகு புதைக்க ஆரம்பித்த உடனே அழகா சட்டைகள் இருக்கிற உயிர எழுதி என்ன சந்தோஷம் என்று சொல்லி ஆனந்தத்தோடு பறக்க ஆரம்பிக்கும் போல கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது ஒரு புதிய பலனை கர்த்தர் தராருங்க. அநேக மக்கள் ருசி பார்த்திருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர்கள் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றாரு. கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னது போல கர்த்தரை ருசி பார்க்க மாத்திர வசனத்தை வாசித்து பாருங்க. வேற்று சொல்லப்பட்டிருக்கிற நிறைய காரியத்தை சொல்லலாம். இதை புலம்பல் 3ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம் வாசிக்கலாம். புலம்பல் 3:26. புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா. ரட்சிப்புக்காய் பொறுமையோடு காத்திருக்கணும். ஒரு மனுஷன் அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார். பலவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிய மனுஷனா மாறணும். பேச்சில மாற்றம், சிந்தனையிலே மாற்றம், செயலிலே மாற்றம், பார்வையிலே மாற்றம். நம்ம வாழ்க்கை ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கும்போது சந்தோஷப்படுவோம். வளரலன்னு சொன்னா ஐயோ என்ன ஆண்டவரே இப்படியா வேணும்னு சொல்லி ஊழியரோடு பேசிக் கொண்டு வந்தவன் அவரு நான் தான் அவர் திருவாங்கப்பது ஊழிய செய்றாரு. அதே மனுஷனுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால பல முறை ட்ரீட் பண்ணி பாருங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, சில பெண்களுக்கு தொண்டையில தைராய்டு, சிலருக்கு சரீரத்திலோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குமா. தைராய்டு சரீரத்தில் அணுக்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பிக்கும் சொல்லி பயங்கர கஷ்டப்பட்டு வந்தாங்க. நம்ம குழந்தையிலேயே ஒரு ஏக்கம் இல்லாதபடி கைவிடப்பட்ட அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை 4 பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்து படிக்க வச்சு திருமணம் முடிச்சு வச்சுக்கிறாங்க. ஊழியர் எந்த வருமானம் அவளை கிடையாது. விசுவாச ஊழியம் தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாம தன் பெற்றோர் இழந்த பிள்ளைகளை தத்தெடுத்து அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஒரு பிள்ளை திருநெல்வேலியில கல்யாணம் முடிச்சு, ஒரு பிள்ளை மெட்ராஸ்ல ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்து கொண்டிருக்கிறாரு. இன்னொரு சின்ன பிள்ளைக்கு வாழ்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போதான் பாருங்க, அதுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாம இந்த ஊட்டி ஒரு தாய் ஒருவர் நம்ம ஊர்ல எல்லாம் பிள்ளைகள் நமக்கு ஏராளமாய் தந்திருக்கிறபடி நாங்கள் பிள்ளைகள் நினைத்து தெய்வருக்கு நன்றி சொல்ல புதிய மனுஷனாய் ரட்சிப்பை அனுதினம் பெற்றுக்கொள் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டு சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவை வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரத்துடைய வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. உண்மையாய் உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன், உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை நம்பியிருக்கிறபடினால் அவரை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:28. பொறுமையோடு ரோமர் 5ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 25. நாம் காணாததை நம்பினோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 25. நாம் காணாததை நம்பினோமாகி காணாதவைகளை நம்பினோமாகி அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அது வருகிறதுக்கு பொறுமையோடு. பரலோகத்தை யாரும் பார்த்தது கிடையாது, நரகத்தை யாரும் பார்த்தது கிடையாது. ஆனா அமெரிக்காவை யாரும் போய் பார்க்கல, படத்துல பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு பொருளை வருகிற பொறுமையோடு காத்திருக்கிறோம். அதனாலே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம், கிடைக்கிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்து பாருங்க. நிச்சயமா நம்ம செய்த காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். கடைசியாக ஒரு வார்த்தை 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க முடியலாம். 1 தெசலோனிக்கே 1. மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். கலிலேய ஜனங்களே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கீங்க? ஏஜிஎம் சபை விசுவாசிகள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கீங்க? இயேசுவா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்படி திரும்பி வர போறாரு. தேவ சபையிலே காத்திருங்க, தேவ சபையிலே மேல் காலையில காத்திருங்க சொன்ன உடனே ஜனங்கள் காத்திருந்தாங்க. சுத்த ஆவியில இறங்கி ஒரு அபிஷேகமான சொல்லப்படுது.
அபிஷேகமான இயேசு நம் நடுவில் இருக்கிறபடினால் நம்ம எல்லாருமே முடங்காதபடியிட்டு நம்ம ஆண்டவருக்கு பொறுமையோடு காத்திருக்க பொழுது அவர் சொல்றாரு, ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். நீ நம்புகிற அவராலே வரும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே சொல்லியிருக்கிறபடினாலே விசுவாசத்தால் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நல்ல தேவனை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்று தினத்தில் அந்த காரியத்துடைய மகனுக்கு ஒரு பெரிய விபத்தாகி எல்லாம் பல்லெல்லாம் உடஞ்சு போச்சு, வாய் கிழிக்கப்பட்டாச்சு, முகமெல்லாம் அபூர்வமாய் மாறி ஐக்கிய ஹாஸ்பிட்டல் சீரியஸ் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அருமையான கல்வி கர்த்தர் சுகமாக்கும் ஜெபம் பண்ணி கொடுக்கு. ஐக்கிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி பல்லெல்லாம் எல்லாம் உடஞ்சி போய் வாய் கிழிஞ்சு போச்சு, முகமே அபூர்வமாய் மாறிவிட்டதான், தலையில் அடிபட்டு எம்மாஸ் கேரளா எடுத்துருக்கிற கர்த்தர் சுகமாக்கி பலத்தோடு கர்த்தர் கொண்டு வந்து 3 வண்டி நேற்று மாத்திரம் ஐக்கியோடு போய் ஆக்சிடென்ட்ல மக்களுக்காக 3 வண்டி போய் வெள்ளத்துக்கு பயங்கர நம்ம சரியா போனாலும் குடிச்சிட்டு மக்கள் காலமாரா ஓடி கொடுக்குறாங்க. கர்த்தர் பாருங்க, எல்லாரும் ஒரு மழைப்பட்டு ஜெபிக்கலாமா? சுகத்தை பாதுகாப்பிற்காக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே குடியினால லாக்கிய வஸ்திரத்தினால போதையினால ஜனங்கள் வாகனத்தை தாரமானாய் ஓட்டி விபத்தாகி மரணத்துக்குள்ளாய் போறாங்களே, அவர்களை மாற்றப்படுத்த ஐயா, மாற்றி கவனக்குறையினால ஓட்டுறாங்கப்பா. ஏதோ நினைச்சு கொண்டு போறதுனால விபத்து நடக்கிறதே. மருத்துவர் முகேஷை கத்தருக்கு டாக்டரை கண்டு தயவு கிடைக்க பண்ணி மறுவாழ்வை தந்து இயேசுவை கண்டுகொள்ள கத்தர் உதவி செய்வீராக. மகாபரிசுத்தமோடு நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் சொல்கிறோம். நான் ஆராதனையுடைய கரத்தில் தந்தும் ஆரம்பம் முதல் கடைசி வரை பிரசவ நிறைவாயிருக்கிறதுக்காய் சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு தனித்தனி அப்பேற்றையா குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிங்கள். பாடுகள், வேதனைகள், தேவர்கள் எல்லாம் மாறட்டும். குடும்பங்கள் குடியரசு காணிக்கை, பருப்பு ஆண்டவர் எல்லா சோதனை காணிக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படி சொல்லிக்கிறோம். தொடர்ந்து தடைப்பட்ட மக்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசும், தடைகளை கர்த்தர் மாற்றி கொண்டு வரும்படி சொல்லிக்கிறோம். உங்களுக்கு உயர்த்துவது உச்சமாய் காட்டுகிறோம். ஆண்டவராக ஈஸ்வர ஆரம்ப நடக்கிற எல்லா ஊழியர்கள் ஜபக்கூட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நடைபெற எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படி சொல்லிக்கிறோம். உங்களுக்கு உயர்த்துவது உச்சமாய் காட்டுகிறோம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கூடி வளரும்போது சகல பரிசுத்தவான்களோடு வருகை மட்டும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம்